நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாது என தமிழக எழுத்தாளர்கள், கலைஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் பலர் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டனர். ஜனநாயகத்தை காப்போம் என்ற தலைப்பில் கலைஞர்கள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகள் பங்கேற்ற கருத்தரங்கம் சென்னை ராஜரத்னம் அரங்கில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் திரைப்பட இயக்குநர்கள் லெனின் பாரதி, பாலாஜி சக்திவேல், பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன், பத்திரிகையாளர்கள் விஜய் சங்கர், ஆலி செந்தில்நாதன், ஐயநாதன், எழுத்தாளர்கள் மார்க்ஸ், சுகிர்தராணி, மருத்துவர்கள் எழிலன் நாகநாதன், ஷாலினி மற்றும் கல்வியாளர் வசந்தி தேவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன், நாட்டின் மக்களாட்சி வேர்கள் அளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் தவறான முடிவுகளால் சிறு குறு தொழில்கள் நலிந்து வருவதாக குற்றம் சாட்டினார். 5 வருஷம் நடந்தக்கூடிய மிகப்பெரிய சீரழிவு பொருளாதார ரீதியாக என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி நம்ம என்னதான் சொன்னோமோ அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ சிஸ்டமேட்டிக்காக செஞ்சுருக்கிறது மட்டும்தான் இப்போ நடந்திருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மிக பெரும்பான்மையான மக்கள் அன்றாட வாழ்க்கையை அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு டிமானிட்டைசேஷன் ஒரு ப்ரோக்ராம். நாட்டில் கருத்துரிமை பறிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய மருத்துவர் எழிலன் நாகநாதன், RSS பாஜகவுக்கு எதிராக இயங்குபவர்கள் சுடப்பட்டு வருவதாகவும் விமர்சித்தார். 2005ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட வேர்ல்ட் ரேங்கிங் இண்டெக்ஸ்ல, பிரஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து 180 கண்ட்ரில 105 ரேங்க்ல இருக்கு. 2009ல 98 ரேங்க்குக்கு இம்ப்ரூவ் ஆகுது. இப்ப 2018ல என்ன ரேங்க்ல இருக்குன்னா 130 இடத்துல இருக்கு, 138 இடத்துல இருக்கு. அப்ப கருத்து சுதந்திரம், அப்படி கருத்து உரிமை அப்படின்னா பறிக்கும் போது நேரடியாக எதுக்கு பேசிக்கிட்டு விவாதம் பண்ணிட்டு நேரம் துப்பாக்கி சுட்டுறது. சுட்டாங்களா இல்லையா? தபோல்கரை சுட்டாங்களா இல்லையா? கால்புர்கியை சுட்டாங்களா இல்லையா? பன்சாரை சுட்டாங்களா இல்லையா? கௌரி லங்கேஷ் சுட்ட வீடியோவை பார்த்தோமா இல்லையா? அந்த மாதிரி நிலைமை என்னோட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுங்க. இதனைத் தொடர்ந்து அனைவரும் இணைந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கூட்டறிக்கை வெளியிட்டனர். அதில் உணவுக்காகவும் கடவுளுக்காகவும் சாமானிய மக்கள் கொல்லப்படுவது நம் தேசத்திற்கு புதிதானவை எனவும் இதனை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டாம் எனவும் வலியுறுத்தப்பட்டது.